எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பழைய சோறு தான் தாளிக்க போகிறேன். அதனால வெங்காயம், வத்தல், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பழைய சோறு தாளித்து சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் வதக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த பழைய சோறுல சாப்பிடும்போது. அப்புறம் பழைய சோறு நல்லா புழிஞ்சி வடிகட்டி சாப்பாடை போட்டு நல்லா கிளறணும். மொபைல் வச்சுக்கிட்டு கிளறினேன்னா அதான் ஸ்டக் ஆகுது, வீடியோ சரியாக கிளியராக தெரிய மாட்டேது. ஒரு கையில் மொபைலை கொடுத்துக்கிட்டே கிளறாங்க. காலைல புளியோதரை செஞ்சேன், அது கொஞ்சம் தான் இருந்துச்சு, பத்தாதுன்ட்டு பழைய சோறு இருந்துச்சா, சரி தாளித்து சாப்பிடணுன்ட்டு தாளிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.